கொடியா கீழே இருக்கு. ஏய் கண்ணாடி கருணாநிதி சங்கருக்கு உதயசூரியன் சின்னத்துல ஓட்டு போட்டாங்க. பாட்டு பாடின காங்கேஸ்வரிக்கு கை தட்டுங்க எல்லாம். இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் என்ன நடந்துச்சு போன ஆட்சியில், அதெல்லாம் மறந்துடாதீங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செஞ்ச அநியாயத்தை, துரோகத்தை தயவு செய்து மறந்துடாதீங்க. ஸ்டெர்லைட் போராட்டத்தில் 13 பேரை சுட்டு கொண்டுட்டு நான் டிவியில தான் பார்த்தேன், எனக்கு தெரியாதுன்னு சொன்ன முதலமைச்சர் தான் அவருக்கு மீண்டும் தூத்துக்குடியில் இடம் கொடுத்துறாதீங்க. சாத்தாங்குளத்தில் எவ்வளவு பெரிய கொடுமை நடந்ததுன்னு நீங்க மறந்துருக்க மாட்டீங்க. போலீஸ் ஸ்டேஷன்லயே வச்சு அப்பாவையும் மகனையும் அடிச்சு கொண்டுட்டு மூச்சு திணறல இறந்து போனாங்கன்னு போய் சொன்னாரு. இப்போ அவங்களுடைய மரணத்துக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு தான், நம்முடைய முதலமைச்சர் தான் இன்னைக்கு நீதி வாங்கி கொடுத்துருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி. சென்னை படுகொலை, சாத்தான்குளம் படுகொலை, இது எல்லாத்துக்கும் இப்படி தூத்துக்குடி மாவட்டத்துக்கு தொடர்ந்து துரோகம் செஞ்சிருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை இந்த முறையும் நீங்க தண்டிக்கணும். அதுக்கு சரியான தருணம் இந்த சட்டமன்ற தேர்தல். தொகுதியில இன்னும் என்ன சிறப்புனா, கலைஞருடைய பேர்ல உங்களுக்கு ஒரு வேட்பாளர் கிடைச்சிருக்காங்க. கலைஞருக்கு எப்படி வாக்களிச்சு எப்படி பிரச்சாரம் பண்ணி வாக்களிச்சு வெற்றியை கொடுப்பீங்களோ அதே மாதிரி அண்ணன் கருணாநிதி அவர்களுக்கு வாக்கு கேட்டு உதயநிதி வந்திருக்கிறாங்க. இன்னொரு தெரியுமா உங்களுக்கு, நானும் ஒரு வேட்பாளர் தெரியுமா, நானும் போட்டி போடுறேன். சென்னையில கேப்பாக்க திருவள்ளிக்கேணி போட்டி போடுறேன். நான் அங்க இன்னும் பிரச்சாரத்துக்கு போல ஒரே ஒரு நாள் தான் போனேன். அங்க போகாம இங்க வந்திருக்கேன்னா எனக்கு என்னுடைய வெற்றியை விட அந்த கருணாநிதியுடைய வெற்றி மிக மிக முக்கியமான வெற்றி. போட்டோ தொடர்ந்து சொல்லிடுறேன், போட்டோ எல்லாம் இனிமே கிடையாது, அதை விட்டுருங்க, மறந்துடுங்க. அவர் கோச்சிக்கிட்டே என்ன சொல்றாருன்னா, உதயநிதி எனக்கு அண்ணாமலை திட்டுறாரு, அவருக்கு என்ன அனுபவம் இருக்கு, அவருக்கு எந்த அனுபவமே இல்லை அப்படின்ட்டாரு. ஆமா, எனக்கு இந்த அனுபவம் இல்லை அப்படின்னு சொன்னேன். தெரியுமா என்னன்னு, இந்த அனுபவம் எனக்கு கிடையாது. பதவிக்காக பொறுப்புக்காக போய் யார் காலையும் போய் ஒரு அனுபவம் எனக்கு கிடையாது. சங்கி கூட்டத்துக்கிட்ட அடிமையா இருக்கக்கூடிய அனுபவம், இந்த அனுபவம் எனக்கு கிடையாது அப்படின்னு இதுதான் சொன்னேன். பெரிய பஞ்சாயத்து கூட்டிட்டாரு, என்ன கண்ணா அப்படின்னு திட்டுறாரு. செத்து போயிருந்தாருமா, என்ன உயிரோடு இருந்து என் உயிரை வாங்குறான் அப்படின்ட்டாரு. ரொம்ப டென்ஷன் வராரு. நீங்க ஆசையா போட்டோ கேட்கறீங்க பாக்கணும்னு, நான் காட்டுறேன். ஆனா திட்டு வாங்குறது நானு. எனக்கு என்ன அப்படின்னு திட்டுறாருமா. நான் என்ன தப்பா சொல்லிட்டேன், உங்க தலைவர் சொன்ன மாதிரி அடிமையா இருக்காதீங்க. இப்ப என்ன தெரியுமா சொல்றாரு, காலில் விழுந்தது ஒண்ணு தப்பு இல்ல, மரியாதை நிறுத்தமா விழுந்தா, நம்ம என்ன முதலமைச்சர் இருக்கிறாங்க, பதவி கொடுத்தாங்க விழுந்தான்றாரு. நான் காலில் விழுந்த தப்புன்னு சொல்லவே இல்லை. காலில் விழுந்து முதலமைச்சர் ஆகி அப்புறம் அந்த அம்மா காலையே வாரி விட்டாரு. நீயா என்ன முதலமைச்சர் ஆக்கணும்னு கேட்டாரு. அதைத்தான் நான் சொன்னேன். இப்படிப்பட்ட ஒரு அடிமை கூட்டம். அந்த அம்மா ஜெயலலிதா இருந்த வரைக்கும் அந்த அம்மா காலு பேசி முடிச்சிடலாம். வெயில் குழந்தைய கூட்டு வரீங்களா, அந்த அம்மா ஜெயலலிதா இருக்க வரைக்கும் அந்த அம்மா காலு. அந்த அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் சசிகலா அம்மா காலு. சசிகலா அம்மா ஜெயிலுக்கு போனோடனே டிடிவி தினகரன் காலு. கொஞ்ச நாளுக்கு ஓபிஎஸ் அண்ணன் ஓபிஎஸோட காலு. இப்போ அவர் நம்ம டீமுக்கு வந்துட்டாரு. இப்போ காலே இல்லாம நான் டெல்லியில போய் மோடி காலை தான் பிடிச்சி தொங்குவேன்னு தொங்கிட்டு இருக்கிறாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவருக்கு இந்த தேர்தலில் சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கணும். செய்வீங்களா? நம்முடைய தலைவர் போன சட்டமன்ற தேர்தலில் என்னென்ன சொன்னமோ வாக்குறுதி கொடுத்தோமோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்குறோம். மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம் கொடுப்பேன்னு சொன்னார், கொடுத்தாரா இல்லையாம்மா? ஒவ்வொரு மகளிரும் இன்னைக்கு மாதம் 900 ரூபாயிலேருந்து 1000 ரூபா வரைக்கும் சேமிக்கிறாங்க. அரசு பள்ளியில் குழந்தைங்களுக்கு முதலமைச்சர் காலை உணவு திட்டம். கல்லூரிக்கு படிக்க போனால் அவங்களுக்கு மாதம் கல்வி ஊக்கத்தொகை மாதம் 1000 ரூபா. இப்போ சமீபத்தில் 10 லட்சம் கல்லூரி மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை அறிவித்து ஒரே மாதத்தில் கொடுத்து முடித்தோம். உங்கள் அத்தனை பேருக்கு தெரியும் மகளிர் உரிமை தொகை திட்டம். நாம் செஞ்சோமா இல்லையா? அம்மா, மகளிர் உரிமை தொகை திட்டத்தை நிப்பாட்டுறதுக்கு பாஜகவும் அதிமுகவும் முயற்சி பண்ணாங்க. தேர்தலில் காரணம் காட்டி 3 மாதம் நிப்பாட்டுறதுக்கு நீதிமன்றத்துக்கு போனாங்க. நம்முடைய தலைவர் என்ன பண்ணார்? 1000 ரூபா கொடுக்குறது நிப்பாட்ட முயற்சி பண்ணுறீங்களா? நான் 5000 ரூபா கொடுப்பேன், நிப்பாட்டு பார்க்கலான்னு சொல்லி கொடுத்தாரா இல்லையா? பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் 3 மாதத்துக்கு சேர்த்து 3000. கோடை கால சிறப்பு நிதி 2000ன்னு 5000 ரூபா நம்முடைய முதலமைச்சர் 1,31,00,000 மகளிருக்கு கொடுத்தாங்க. ஒரே பேமெண்ட்டில் கொடுத்தாங்க.
காலைல 6:30 மணிக்கு முதலமைச்சர் பேங்க் அக்கௌண்ட்ல அமிச்சாரு. 9 மணிக்கெல்லாம் போய் மகளிர் வித்ட்ரா பண்ணிட்டீங்க, பணத்தை எடுத்துட்டீங்க. ஏன் அவ்வளவு ஷார்ப்பு? மோடி வந்து இந்த பணத்தை கை வச்சிட போறாரு, பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி இந்த பணத்தை எடுத்துட போறாருன்னு போய் எடுத்தீங்க. அதே மாதிரி 23ஆம் தேதி தேர்தல். அந்த தேர்தல் அன்னைக்கு வாக்குச்சாவடிக்கு போய் வாக்குப்பெட்டியில 2வது இடம் அண்ணன் கருணாநிதியோட பேர் இருக்கும். அதுக்கு பக்கத்துல உதயசூரியன் சின்னம் இருக்கும். அந்த உதயசூரியன் சின்னத்தில் நீங்க வாக்களிச்சு இந்த முறை கோவில்பட்டியில மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? சில வாக்குறுதியும் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்திருக்காங்க. இந்த முறை ஆட்சி அமைஞ்சோன்னு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்பேன்னு சொல்லியிருக்கோம். கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாயிலிருந்து 1500 உயர்த்தப்படும் சொல்லியிருக்கிறோம். முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லம் கட்டப்பட்டு யார் யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவங்களுக்கெல்லாம் வீடு கட்டி கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறோம், வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 வருஷம் 35 லட்சம் கல்லூரி மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டம் கொடுப்போம்னு நம்முடைய முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இது எல்லாத்தை விட முக்கியமான வாக்குறுதி உங்களுக்கு தெரியும். ஆட்சி அமைஞ்சோன்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மகளிருக்கும் 8000 ரூபாய் முதலமைச்சர் கொடுத்துருவாங்க. அந்த 8000 ரூபாய் பயன்படுத்தி மகளிர் நீங்க உங்க வீட்டுக்கு தேவையான மின்சாதன பொருட்கள் எதுவோ அதை நீங்களே முடிவு பண்ணி வாங்கிக்கலாம்னு முதலமைச்சர் சொல்லிட்டார். முடிவு பண்ணிட்டீங்களா? உதயசூரியன் வெற்றி நிச்சயமா? இன்னைக்கு தேதி 15ஆம் தேதி, தேர்தல் நாள் 23. இன்னும் ஒரு வாரம் இருக்கு, 7 நாட்கள் இருக்கு. உதயநிதி வந்தாரு, வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாரு, திட்டங்களை பத்தி பேசினாரு, கலைஞ்சு போயிட்டோன்னு கலைஞ்சு போகாம அடுத்த ஒரு வாரம் நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீடா போய் ஒவ்வொரு வாக்காளராக சந்திச்சு ஏன் உதயசூரியன் சின்னத்துக்கு அண்ணன் கருணாநிதி அவர்களுக்கு வாக்களிக்கணும், ஏன் மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி அமையணும், ஏன் கோவில்பட்டியில் அண்ணன் கருணாநிதி அவர்கள் ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற அந்த பிரச்சாரத்தை நீங்க செஞ்சீங்கன்னா நிச்சயம் 25,000 இல்ல 50,000 வாக்கு வித்தியாசத்தில் அண்ணன் கருணாநிதி அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை நிச்சயம் பெறுவாங்க. அந்த வெற்றியை நீங்க கண்டிப்பா பண்ணி கொடுப்பீங்க, செஞ்சு கொடுப்பீங்க நம்பிக்கையில கேட்கிறேன். உங்க எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், முத்தமிழர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரியன் சின்னத்தில் அண்ணன் கருணாநிதி அவர்களுக்கு வாக்களிங்க, மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைங்க. உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி நன்றி நன்றி. முருகன் ராஜாத்தி தம்பதியினுடைய பெண் குழந்தைய தமிழ்ச்செல்வி